2026ஓட முதல் சோகமான நாள்னா, அது நேத்து தாங்க. கொஞ்சம் பில்டப்பா இருக்கலாம். நான் என்னன்னு சொல்றேன். அ ஒர்க் போயிட்டேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுல இன்னைக்கு நாள் 77. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒர்க் போறவங்களால டெய்லி படிக்க முடியுமா? அப்டின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, எல்லா நாளும் நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகாது. அதே மாரி தான் நேத்தும் எனக்கு நேத்து பயங்கர ஒர்க்கு. எனக்கு எவ்வளோ ஒர்க்னா தலைவலியே வந்துட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் இருந்தது. ஸோ அதனால என்னால படிக்க முடியல. காலையில மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன். ஸோ காலையில கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் ஹிஸ்ட்ரிக்கு. ஈவினிங் வந்து உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ள இந்த மாரி ஆயிட்டு. நம்மளால எல்லா நாளும் படிக்க முடியுமானா கஷ்டம் தான். பட் நமக்கு எப்போ டைம் கிடைக்கும், ஸோ அப்போ வந்து நீங்க படிங்க. சில நாள் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து படிங்க. நானும் அந்த மாரி தான் படிச்சுட்டு இருக்கேன். அதே மாரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட லாஸ்ட் எபிசோட் நேத்து பார்த்தேன். ஸோ கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாயிட்டு எல்லாரும் என்ன நெனச்சிருப்போம்னா, ஸ்டீவ் தான் இறந்துருவான் அப்படின்னு நெனப்போம். ஸோ அவன் இறந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனா எல்லுக்கு இப்படி நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. கடைசி மைக் ஒரு ஸ்டோரி சொல்லுவான். மேபி அந்த கற்பனை உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். தட் வாஸ் டூ ஹர்ட்ங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. நேத்து ஃபுல்லா மனசே ஒரு மாரி ஆயிட்டு. ஏற்கனவே தலைவலி. இந்த எபிசோட வேற பார்த்துட்டேனா, அதனால தான். படிக்கும்போது இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. நான் ஒர்க் பண்ணும்போது தான் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா நான் டிசைன் தானே பண்றேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து உட்காந்து ரொம்ப மைண்ட போட்டு காம்ப்ளக்ஸா யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஜஸ்ட் நமக்கு தோன்ற டிசைன வந்து பண்ணலாம். ஸோ அப்பதான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ வேற ஒண்ணும் இல்ல. நீங்க படிச்சா நல்லா படிங்க.